டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பயாலஜி என்சிஆர்டி 11th புக்கில் வந்து நம்ம வந்து டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டில் வந்து பேஜ் நம்பர் 6th வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸோட இன்ட்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸில் அதோட லெவல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அவங்க வந்து வகைப்படுத்தி ஆர்டராக அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ். இந்த ஸ்பீஷியஸ் வந்து இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே வந்து கீழே உள்ள ஒரு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க இந்த சைடு பார்க்கலாம். இது பாருங்கள், இங்கே வந்து கிங்டம் அப்படின்னு இருக்குது. இப்போ கிங்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே வந்து டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கிங்டம் அப்படிங்கிறது. இது வந்து ஹையஸ்ட் லெவல், இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் லெவல். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் ஆர் டிவிஷன் அப்படின்னா ஃபைலம்னா அனிமல்ஸ்க்கு வந்து ஃபைலம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. டிவிஷன் அப்படிங்கிறது வந்து தாவரங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்டர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் வந்து ஜீனஸ், ஸ்பீஷஸ். இதில் வந்து கீழே இருக்கு இல்லையா ஸ்பீஷஸ், அதுதான் வந்து லோயஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹையஸ்ட் லெவல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா கிங்டம். இப்போ ஸ்பீஷஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா ஜீனஸ். ஜீனஸுக்கு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலிக்கு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஆர்டருக்கு அடுத்து கிளாஸ்க்கு அப்புறம் ஃபைலம் ஆர் டிவிஷன், அப்புறம் நெக்ஸ்ட்டு கிங்டம் அப்படின்னு போகும். இது வந்து பேசிக், இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பீஷஸ்லேருந்து கிங்டம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு நோட்டில் வந்து நான் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது சேம் அதே பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் நோட்டில் ரைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீஷஸ் அப்படின்னா வந்து அடிப்படை விலங்குகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் அடிப்படை ஒற்றுமைகளை வச்சு அதை தாவரத்தையும் விலங்கினத்தையும் வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரே மாதிரியாக இருக்கிற விலங்குகளையும் தாவரங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள ஒற்றுமைகளை வச்சு பிரிக்கிறது தான் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய அடிப்படை ஒற்றுமைகள் வந்து ஒன்றா இருந்தாலும் ஒரு சில தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு சில வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னதான் வந்து அடிப்படை ஒற்றுமைகள் வந்து அதிகமாக இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் வந்து உருவமைப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்குறப்போ இப்போ விலங்குகள்னு எடுத்துட்டோன்னா 2 கை 2 கால், அதுக்கப்புறம் வந்து அதோட முக அமைப்பு இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. ஆனால் இப்போ இது வந்து இப்போ வந்து காடுகளில் சிங்கம் அப்புறம் வந்து புலி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட வாழ்விடம் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். ஆனால் வந்து முக அமைப்பில் பார்க்குறப்ப ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த இப்போ ஒரு சிங்கத்தால் 2 சிங்கங்கள் சேர்ந்து ஒரு இளம் சிங்கத்தை வந்து அவங்களால உண்டாக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ஒற்றுமைகள், அடிப்படை ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீஷஸை பொறுத்தவரை அடிப்படை ஒற்றுமைகளை வச்சு நிறைய விதமான குணங்களை அவங்க வந்து பிரிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சிற்றினம் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மங்கிஃபேரா இண்டிகா, அது வந்து மேங்கோவோட பொட்டானிக்கல் நேம். மங்கிஃபேரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகான்றது ஸ்பீஷஸ் நேம். நெக்ஸ்ட் வந்து சொலானம் டியூபரோசம், இது வந்து பொட்டேட்டோவோடது. சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், டியூபரோசம் அப்படிங்கிறது ஸ்பீஷஸ் நேம். இப்போ சொலானம் நிக்ரம் அப்படின்னா சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், நிக்ரம் அப்படிங்கிறது ஸ்பீஷஸ் நேம். சொலானம் மெலோஞ்சினா அப்படிங்கிறது கத்திரிக்காயுடையது. இது வந்து சொலானம் அப்படிங்கிறது
ஜீனஸ் நேம், மெலோஞ்சினா அப்படிங்கிறது ஸ்பீஷஸ் நேம். சொலானா நிக்ரம் அப்படிங்கிறது மணத்தக்காளி கீரையோடது. இன்னொன்று வந்து சொலானம் லைகோபர்சிகம் அப்படின்னா டொமேட்டோவோடது. அது வந்து புக்கில் கொடுக்கல, உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து ஹோமோசாப்பியன்ஸ். இப்போ வந்து விலங்குகளுக்கு வரலாம். ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ், சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷஸ். இது வந்து மனுஷனுடையது. இப்போ நம்மளும் வந்து மிருகங்கள் அப்படிங்கிற அனிமல்ஸ்ன்ற வகையில் தான் நம்மளையும் பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து மிருகங்களோட தான் நம்மளும் வருவோம். நெக்ஸ்ட் வந்து பேந்த்ரா லியோ. பேந்த்ரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், லியோ அப்படிங்கிறது ஸ்பீஷஸ் நேம். பேந்த்ரா டைகரிஸ் அப்படிங்கிறதுல பேந்த்ராங்கிறது ஜீனஸ் நேம், டைகரிஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷஸ் நேம். டைகரிஸ் அப்படின்னா டைகருடையது, புலியோட பயாலஜிக்கல் நேம். ஜீனஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரித்த ஸ்பீஷஸில் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஸ்பீஷஸ் எல்லாத்தையும் வந்து ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு படிநிலையில் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீஷஸில் வந்து ஒரு 10 கேரக்டர் வச்சு அவங்க வந்து பிரிச்சிருந்தாங்கன்னா, ஜீனஸில் வந்து அதை விட குறைவாக ஒரு 8 கேரக்டர்ஸை மட்டும் டிஃப்ரெண்ட் வச்சு அவங்க வந்து ஒற்றுமைகளை வச்சு அவங்க வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜீனஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்தை வந்து கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து காமனாக இருக்கும் ரெண்டுக்கும் இடையில அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அந்த ஜீனஸ் அப்படிங்கிற அந்த லெவலில் வந்து தொகுத்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலோஞ்சினா. டியூபரோசம் அப்படிங்கிறது பொட்டேட்டோவோடதுன்னு பார்த்தோம், மெலோஞ்சினாங்கிறது பிரிஞ்சாலோடதை பார்த்தோம். இது வந்து என்னென்னா இது வந்து சொலானம் அப்படிங்கிற ஒரே மாதிரியான ஜீனஸில் வந்து இருந்தாலும் ஸ்பீஷஸ் பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். டியூபரோசம், மெலோஞ்சினா அப்படின்னு வேறு பேரில் இருக்கும். அதான் சொன்னேன், கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்பீஷஸில் வந்து அதிகமாக அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கனால ஸ்பீஷஸ் வந்து டிஃபர் ஆகும். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் பாருங்கள். பேந்த்ரா லியோனா லயனு, பேந்த்ரா பேர்டஸ் அப்படிங்கிறது லியோபேடோடது, சிறுத்தை. பேந்த்ரா டைகரிஸ் அப்படிங்கிறது டைகரோடது. இப்போ இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் எல்லாமே. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஜீனஸில் வந்து தொகுத்து வச்சுருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க காமன் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே வந்து காமன். ஏன்னா லியோபேட், டைகர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் தான் வாழும். அதோட வாழ்விடம்லாம் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கும். ஸோ அதனால் பேந்த்ரா அப்படிங்கிற ஜீனஸில் வந்து தொகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரியான வேறு ஒரு ஜீனஸ் பார்த்திங்கன்னா ஃபெலிஸ்னால் நம்ம வீட்டில் வளர்க்குற கேட்டு. ஸோ இந்த கேட்டோடதும் கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க. கேட்டும் புலியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. இன்னொன்று வந்து இதுவும் வந்து பூனை ஃபேமிலி தான், ஆனால் அது வீட்டில் வளர்க்குறது. பேந்த்ரா டைகரிஸும் பார்த்திங்கன்னா பூனை ஃபேமிலி தான், ஆனால் அது வந்து பிக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அதில் ஒரு 8 கேரக்டர்ஸ் ஸ்பீஷஸில் வந்து என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கேரக்டரை வச்சு அவங்க வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீனஸ் வந்து ஒரு 8 கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் அதோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அதோட குறைவான குணங்களை வச்சு விலங்குகளை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. அதாவது ஸ்பீஷஸ்க்கு அடுத்த ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா ஜீனஸ்க்கு அடுத்து ஹையஸ்ட் லெவல்னு பார்த்தா ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸை எல்லாத்தையும், அதாவது ரொம்ப ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஜீனஸை எல்லாத்தையும் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அவங்க வந்து தொகுத்து வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸோட கம்பேர் பண்ணுறப்பையும் ஸ்பீஷஸோட கம்பேர் பண்ணுறப்பையும் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கேரக்டர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டிஸ் பார்க்குறது வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வச்சு அவங்க வந்து
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸை வச்சு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதில் ரீப்ரொடக்டிவ் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அதோட ஃப்ளவரு, அந்த ஃப்ளவர்லேருந்து வர்ற சீடு, அப்புறம் வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளோரல் டயக்ராமை வச்சு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிளான்ட்டில் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொலானம், பெட்டூனியா, டட்டூரா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். ஆனால் அது எல்லாமே சொலனேசியே அப்படிங்கிற ஃபேமிலியில் ஒன்றா இருக்கும். இப்போ வந்து அனிமலோடது நெக்ஸ்ட்டு. இப்போ அனிமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேந்த்ரா லியோ, பேந்த்ரா டைகரிஸ், பேந்த்ரா பேட்ரஸ் இது எல்லாமே வந்து பேந்த்ரா ஃபேமிலி. ஃபெலிஸ் பேந்த்ரா ஜீனஸோட சேர்ந்தது. பேந்த்ரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஃபெலிஸ் அப்படிங்கிறது தனி ஜீனஸ். இது ரெண்டுமே பேந்த்ரா, ஃபெலிஸ் இது ரெண்டுமே ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் தொகுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கேனிடே அப்படிங்கிறது டாகுக்கு உண்டான ஃபேமிலி. ஸோ வந்து ரெண்டு ஜீனஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் தொகுத்து வச்சுருப்பாங்க. இதை தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபைலம் எல்லாமே வந்து கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.